2026 நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பிஜேபியில இருக்க ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் இப்ப சொல்லி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோ அந்த முக்கிய புள்ளி யாரு, அவங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். விலவங்கோடு தொகுதியோட காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தவங்க விஜயதாரணி. வழக்கறிஞரான இவங்க காங்கிரஸ் கட்சியில மூத்த முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தாங்க. இந்த நிலைமையில 2019 லோக்சபா தேர்தல்ல கன்னியாகுமரி தொகுதியை தனக்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி வசந்தகுமாருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. ஆனா அவர் கொரோனாவால உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த தொகுதிக்கு 2021 சட்டசபை தேர்தலோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்பவாவது தனக்கு அந்த தொகுதியை காங்கிரஸ் மேலிடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயதாரணி எதிர்பார்த்தாங்க. ஆனா வசந்தகுமாரோட மகன் விஜய் வசந்துக்கு காங்கிரஸ் அந்த தொகுதியை கொடுத்தாங்க. இதனால காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில வந்து விஜயதாரணி பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல விஜயதாரணி பிஜேபியில சேர்ந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் அவருக்கு கட்சியில இருந்து எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல. பிஜேபியை நம்பி காங்கிரஸ்ல இருந்த பதவியும் போயிடுச்சு, எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. இப்ப எந்த பதவியுமே இல்லாம வெறும் விஜயதாரணியா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல விஜயதாரணி தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் வரக்கூடிய தேர்தல்ல சரியான கூட்டணி அமைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா ஆட்சியில அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டணி அமைக்க முடியல அப்படின்னா வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியா மட்டும்தான் தாவேகா இருக்கும். தமிழ்நாட்டுல 2026 பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல விஜயதாரணி விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது பாஜக மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை விஜயதாரணி தாவேகா பக்கம் தாவறதுக்கு அடி போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.